ஸோ எஸ். ஸோ ஜென்ரலாக நீங்கள் சாட் ஜிபிடிக்குள்ளே போனீங்கன்னா அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு விண்டோ தான் ஓப்பன் ஆகும். நான் வேணாலும் மறுபடியும் வந்து போகிறேன். சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணுறோம். அண்ட் இந்த இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஃபிசிக்கல் மீட்டிங்கில் நிறைய பேர் சார் இது வாட்ஸ்அப் எனக்கு வேணும், வாட்ஸ்அப்புக்குள்ளே எனக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க. வி ஹவ் ஃபவுண்ட் அன் ஆன்சர் ஃபார் தட். உங்களால் வாட்ஸ்அப்லேயுமே இதை கொண்டு வர முடியும் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் யூஸ் பண்ணி பார்த்துறேன். ஸோ ஜென்ரலாக அதில் போய் லாகின் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் யூ ப்ளீஸ் கிளிக் சைன் அப். சைன் அப் கொடுத்துட்டு ஆல்வேஸ் கோ வித் கூகுள். இல்லை உங்ககிட்ட ஆப்பிள் ஐடி இருந்தால் ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணுங்க. கூகுள் போயிட்டு ஸோ இதில் நான் லாகின் பண்ண வேண்டியது என்னோட ஓன் அகாடமிலேருந்து உள்ள போகிறேன். நீங்கள் ஜென்ரலாக இந்த சாட் ஜிபிடியை உங்கள் ஆஃபீஸ் பீப்புள்ஸோட ஷேர் பண்ணணும், இந்த டாஸ்க் ஓரியன்டாக பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி ஒன்று இருக்குங்களா, உங்களோட ரிசப்ஷனிஸ்ட் கிட்டயோ இல்லை உங்கள் அட்மின் டீம் கிட்டயோ ஒரு மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ அரோரா அகாடமின்றது என்னோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி, அது எல்லாருமே அக்சஸ் பண்ணுறோம். அந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் திங்ஸ் எதுவுமே என்ன ஆகாது, வெளியே ஷேர் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம போன வாட்டி பார்த்துருந்தப்போ எப்படி வந்து ஒரு ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்றது, எப்படி வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா இது வந்து எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். நெக்ஸ்ட் நான் முடிக்கிறப்ப என்ன பண்றேன், ஐ டெல் யூ ஹவு டு கிரியேட் அன் அசிஸ்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இமேஜின் நான் ஒரு ரோபோட்டிக்ஸ் பேஸ்ட் கம்பெனி வச்சிருக்கேன். சரி, எனக்கு ரோபோட்ஸோட அவேர்னஸ் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இங்கே வந்து 15 கோட்ஸ், இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் அப்படின்றது இப்போ நம்ம கடையில் போய் ஒரு விஷயம் கேட்குறோம் இல்லையா, எனக்கு வந்து 1/4 கிலோ கடலை பருப்பு கொடுங்க. அப்போ அதுலேயே தெளிவாக இருக்கு, எனக்கு 1/4 கிலோ கடலை பருப்பு, இதுதாங்க ப்ராம்ப்ட். அப்போ நீங்கள் சாட் ஜிபிடி கிட்டே ஒரு மளிகை கடைக்கார மாதிரி தான் என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்கன்னா இது பண்ணும். இப்போ 15 கோட்ஸ் ஃபார் இல்லை ஆன் ரோபோட்டிக்ஸ் டீச்சிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி இன் இந்தியா. எனக்கு இதை பத்தி ஒரு 15 கோட் என்ன பண்ணும் வேணும்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா 15 இம்பாக்ட்ஃபுல் என்ன பண்ணும், எனக்கு வந்து ஒரு கோட்ஸ் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சாட் ஜிபிடியில் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஒரு கோட்ஸோ இல்லை வந்து லைன்ஸோ இல்லை வந்து ஒரு அவேர்னஸ் செஷனோ என்ன பண்ணணும், ஒரு கிரியேட் பண்ணி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அந்த 15 கோட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் போயிட்டு இதை பத்தி நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம டிஜிட்டல் குரூப்ல. ஒரு எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ் இல்ல எக்ஸல் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. இது சேவ் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இங்க வந்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த 15 கோட் என்ன ஆயிரும், வரிசையா காப்பி ஆயிரும். நீங்க இந்த மாதிரி 150 பண்ணலாம், 250 பண்ணலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு 15 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் என்ன பண்ணுங்கன்னா சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். சைட் பை சைட் ப்ளீஸ் யூஸ் யுவர் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடியில் நீங்க எப்பவுமே இப்போ நீங்க ஒரு பிராண்ட் யூஸ் பண்றீங்க, சாட் ஜிபிடி இல்லாம நீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்க இல்ல சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்றீங்கன்னா இங்க பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் இருக்கு இல்லையா, இது நீங்க ப்ரீமியம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பிராண்டுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பிராண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இந்த டெம்ப்ளேட் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த பிராண்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது என்னன்னா உங்களோட லோகோ, உங்களோட கான்டாக்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ் திஸ் பிராண்ட் டெம்ப்ளேட், இது என்னோட அகாடமியோட பிராண்ட் டெம்ப்ளேட். ஓகே, இது வந்து நான் தனித்தனியாக எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஆல்ரெடி உள்ளதான் இருக்கு, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல எல்லா லொகேஷனுமே என்ன இருக்கும், எல்லாமே இருக்கு. இப்போ நான் ஸ்ட்ரைட்டா கண்டென்ட் இதுல போறதுனால என்ன ஆகும்னா என்னோட டைம் வந்து மிச்சமாகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், as a business people டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, இப்போ இதுல எப்படி அந்த 15 கோட்ஸை இன்கார்பரேட் பண்ண போறோன்றதை பார்க்கலாம். இப்போ எனக்கு சென்டர்ல தான் கோட்ஸ் வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, டைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க, இது எங்க வேணுமோ இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல கீழே வந்துட்டீங்கன்னா டேட்டா ஆட்டோஃபில் அப்படின்னு இருக்கும். டேட்டா ஆட்டோஃபில் சில பேருக்கு இது டைரக்டா காட்டாது. அப்படி காட்டல அப்படின்னா ஆப்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க இங்க டேட்டா ஆட்டோஃபில் அப்படின்னு டைப் பண்ணீங்கனால என்ன ஆகும், காட்டும். ஓகே, நான் ஆல்ரெடி எடுத்து என்னோட இதுல சேவ் பண்ணியிருக்கேன், அதில் டேட்டா ஆட்டோஃபில் காட்டும். இந்த இது வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க மறுபடியும் உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட் போங்க. ஓகே,
இது போயிட்டு இந்த எக்ஸல்ல இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைல் டவுன்லோட் டாட் சிஎஸ்வி கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னா ஒரு கோட்டும் கமாவா செப்பரேட் ஆயிடும். ஸோ 15 டிஃபரெண்ட் என்டிட்டி உங்களுக்கு வரும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ நீங்க மறுபடியும் கேன்வா போயிட்டு போயிட்டு இந்த சிஎஸ்வி ஆர் எக்ஸல் ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த யுனைடெட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க இதை கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்த உடனே இந்த இடத்துல அது லோட் ஆயிடும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த கோட்ஸ் வரணும். இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் டேட்டா அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு கீழே இதே எம்டி ஒன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த 15 கோட்ஸ் இங்க என்ன ஆயிடும், லோட் ஆயிடும். எஸ் ஜென்ரேட் 15 டிசைன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த 15 எதுவுமே என்ன ஆகும், உங்களோட பிராண்ட் லோகோல, உங்களோட பிராண்ட் லொகேஷனோட, உங்களோட டெம்ப்ளேட்ல 15மே என்ன ஆயிடும், அட் அ டயத்துல ரெடி ஆயிடும். ஸோ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 15 நாளுக்குரிய கண்டென்ட் இருந்து வெறும் ஒரு 1 minute 50 செகண்ட்ஸ்ல ஒரு 2 minutesல என்ன ஆயிடுச்சு, உங்களால ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருச்சு. இது உங்களால எடுத்துக்க முடிஞ்சு, எஸ் இந்த டாஸ்க் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் போடும். இந்த டாஸ்க் எஸ் இந்த 2 minutesல என்னால ஒரு 15 இமேஜ் எப்படி கிரியேட் பண்றது நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா எஸ். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஒரு குரூஷியலான டாஸ்க், உங்களோட டயத்தை வந்து பயங்கரமா சேவ் ஆகும். இதுலயே நான் வீடியோ கிரியேஷன் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். அது இன்னும் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆகும். ஜென்ரலா கத்துக்கோங்க, இமேஜோட வீடியோ ஸ்பீக்ஸ் அலாட். ஓகே, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொல்றேன், பட் இந்த வீடியோ சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஐல் கோ தேர். நீங்க ஜென்ரலா இங்க போய்க்குங்க, இங்க போயிட்டு ரீல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம், பிராண்ட்ல இருக்காது, ரீல்ஸ் சர்ச் பண்ணிட்டு நிறைய ரீல்ஸ் வரும். ஸோ இதை நான் எடிட் பண்ணணும், உள்ள போயிட்டு கஸ்டம் டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த ரோபோட்டிக்ஸ் டேட்டா ஃபுல்லா வரணும். ஓகேவா, அப்ப நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் என்ன பண்றேன்னா டேட்டா ஆட்டோ ஃபில் போயிட்டு அதே டேட்டாவை அப்டேட் பண்றேன். எக்ஸல் ஃபைல அப்டேட் பண்ணிட்டு இங்க வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், எனக்கு அந்த கோட்ஸ் எல்லாம் 15 கோட்ஸ் வரணும். ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் டேட்டா கொடுக்குறேன். இங்க கீழே காட்டுது, கண்டினியூ கொடுக்குறேன், சேம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 15 வீடியோஸ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரலா நான் இதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் மாறி இருக்கும், அதை நீங்க சரி பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இது ஒரு மூவிங் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேர்டை ஒரு இமேஜாவும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு வீடியோவும் என்ன பண்ணிட்டீங்க, உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எஸ் இஃப் யூ காட் இட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், சாட் ஜிபிடியையும் கேன்வாவையும் யூஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது நம்ம கத்துக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான ட்ரிக், பட் ரொம்ப டைம் எஃபிஷியண்டா நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். குட், சூப்பர் சூப்பர். இது நீங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் அடுத்து இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பிபிடில காட்டியிருந்த மாதிரி ஐ ஷேர் யூ. அடுத்து ஒரு லோகோ டிசைன். ஜென்ரலா லோகோஸ் வந்து பிராண்ட் நேமை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய இடத்துல நம்மளை ரெப்ரசென்ட் பண்றது அதுதான். அண்ட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா அதை அடிக்கடி வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா அது பிராண்ட் ஆத்தென்டிசிட்டியை வந்து அது குறைச்சிடும். ஸோ ஜென்ரலா நீங்க கேன்வால ஒரு புது ஒரு இது வந்திருக்கு, என்னன்னா ட்ரீம் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ், இதெல்லாம் நான் சும்மா ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது. அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்கே ப்ராம்ப்ட் தான். நீங்க எப்படி சாட் ஜிபிடில ப்ராம்ப்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டேனாலே உங்களுக்கு ப்ராம்ப்ட் தான். நீங்க எப்படி கரெக்டா அதை கேட்குறீங்களோ அது கரெக்டா கொடுக்கும். இங்க பாருங்க, நான் எப்படி கேட்டிருக்கேன், கிரியேட் அ லோகோ ஃபார் மை ட்ரோன் கம்பெனி. அது பொறுத்து அது நினைச்சுக்கிச்சு என்னோட கம்பெனி பேர் ட்ரோன் கம்பெனி. அப்போ லோகோ என்ன, லோகோ ட்ரோன் ரிலேட்டடா வரணும், அவ்வளவுதான். அப்போ இங்க நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து கிரியேட் அ லோகோ ஃபார் மை travels business. The business name is, let's take Jolly Travels. இதுதான் ஒரு
இப்ப நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட காசு கொடுத்து எனக்கு இந்த லோகோ வேணும்ப்பான்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கம்பெனி பேர் கொடுங்க, இதை கொடுங்க, கலர் கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்? கிரியேட்னு கொடுத்தோம். அப்ப அது என்ன பண்ணுது? ஜாலி டிராவல்ஸ்க்கு இட் இஸ் கிரியேட்டிங் தி லோகோ. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதுவுமே பிரீமியம். பாத்தீங்களா? ஏகப்பட்ட லோகோஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. ஸோ 4 லோகோஸ் ஜாலி டிராவல்ஸ், நார்த் வெஸ்ட் காம்பஸ்லாம் வச்சு, ஒரு சி எல்லாம் வச்சு எவ்வளவு அழகா வந்திருக்கு. இல்ல எனக்கு இந்த கலர் பிடிக்கல. எனக்கு வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் கலர் வந்து இது ஜோசியர் சொல்லியிருக்காரு கிரீன் கலர் தான் அப்படின்னா, இன் கிரீன் கலர் லே அவுட் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. கிரியேட் ஆகி அப்ப என்ன பண்ணுது? அதுக்கு இன்னொரு இன்டெப்த் டேட்டா போகுது. நீங்க நிறைய டேட்டா கொடுக்க கொடுக்க அது என்ன ஆயினா ரிஃபைன் ஆயிட்டு இருக்கும். பாத்தீங்களா? இப்போ அந்த இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், கலர் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? பட் ஸ்டில் அது சொல்ல வரதை என்ன பண்ணிருச்சு? தெளிவா சொல்லிடுச்சு. இது புரிஞ்சதுன்னா எஸ் போடுங்க. எஸ், I can able to understand how to create a logo using Canva in 1 minute, less than 1 minute. இது உங்க கேன்வாக்கு லோகோஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ற பிக்சர்ஸ், பிபிடிஸ் யூஸ் பண்றது ஃபுல்லாமே இந்த இமேஜ்ல என்ன பண்ணிக்கலாம்? நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனி சான்ஸ் யூ கேன் எக்ஸ்பிளைன் டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் ஆப்ஷன் அகைன்? ஷூர் சார், நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு அதை சொல்றேன் நான். சரிங்களா? ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ப்ராம்ப்ட் நான் வந்து ட்ரை பண்றேன். கிரியேட் அ image of a ship with a company logo, company name, Aurora Academy. ஜென்ரலா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசை இருக்கும், தன் கம்பெனி வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கெல்லாம் நான் அந்த ஆஃபீஸ்ல ஒட்டியிருக்கேன். அது வந்து ஒரு காலேஜ் மாதிரி எப்படி பசங்க வந்துட்டு போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது புரிஞ்சுக்காது, தப்பான இமேஜை கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா அரோரா அகாடமி எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ பார்க்கவே அழகா இருக்கு இல்லையா? என் கம்பெனி பேர் வந்து ஒரு ஷிப்ல வந்து என்ன இருக்கு இது. அப்ப நான் இது என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஷிப்பிங் ஷிப் பேஸ்ட் கம்பெனினா எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட நான் இதை முடிக்கிறேன். கிரியேட் இமேஜ் ஆஃப் அ காலேஜ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் கோயிங். தி கம்பெனி நேம் இஸ், அவ்வளவுதான். எனக்கு என் மைண்ட்ல இதாங்க இருக்கு. ஒரு காலேஜ் வந்து நம்ம 10 வருஷம் கழிச்சு கட்டணும்னு யோசிச்சேன்னா அது எப்படி இருக்கணும்? என் பிராண்ட் நேம் அதுல இருக்கணும். அப்பதான் எனக்கு அந்த மோட்டிவேஷன் வரும். அதுக்கு தான் நான் அதை பண்றேன். சிம்பிள். இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அரோரா அகாடமி தி காலேஜ் கேம்பஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறாங்க. அது உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனாலும் என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு இமேஜின் பண்ண முடியும். இது இன்னும் அழகா இருக்கு. இதை நான் என்னோட என்ன பண்ணிக்கலாம்? என்னோட வேற இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்றதுக்கு யூ கேன் ஆல்சோ யூஸ் மோர் ப்ராம்ப்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எஸ் போடுங்க. எஸ், எனக்கு இந்த லோகோ கிரியேஷன் அண்ட் இமேஜ் கிரியேஷன் சூப்பரா புரிஞ்சது. எஸ்ன்னா எஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நல்லது போட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுது. இன்னும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் செஷன் எடுக்கும் இல்லையா? தேங்க்யூ. சூப்பர், நைஸ். இது ஃபுல்லாமே நீங்க கேன்வால பண்ணக்கூடிய. யாராவது மெம்பர்ஸ்க்கு வந்து லோகோ ஃபர்ஸ்ட் யாரு கம்பெனி ஃபர்ஸ்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு லோகோ, இந்த கம்பெனி போடுங்க, ஒரு லோகோ ட்ரை பண்ணுவோம். அடுத்து இதே மாதிரி ஒரு பேனர் ட்ரை பண்ணுவோம் ரெண்டாவது ஆளுக்கு. ஓகே, ஜீல் சாஃப்ட். ஓகே சார், நீங்க ஜீல் சாஃப்ட் என்ன பேஸ்ட் கம்பெனி சார்? லைக் ஜீல் சாஃப்ட் அப்படின்றது ஐடி பேஸ்டுங்களா இல்ல சொல்யூஷன் பேஸ்டுங்களா? அந்த மாதிரி கேக்குது. அவங்க ஹெச்ஆர் சர்வீசஸ் சார். ஜீல் சாஃப்ட் மிஸ்டர் சிவா. ஓகே, மேன்பவர். டிஜிட்டலோடைய மதுரை சாப்டரோட கோ கன்வீனர் மிஸ்டர் சிவா. ஜீல் சாஃப்ட் ஹெச்ஆர் சர்வீசஸ். கிரியேட் a logo for a manpower company. The name of the company is Zeel Soft. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த உங்களுக்கு டிசைட் ரிசல்ட் வரலன்னா உங்களோட ப்ராம்ப்ட் என்ன பண்ணும்? மாத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அழகா வந்துருச்சு. என்ன இது இன்னும் அழகா இருக்கு பாருங்க. மேன் பவர் அப்படின்னு அது எப்படி எடுத்துச்சு? ஆப்பிரிக்கன் மேன் பவர் அப்படின்னு எடுத்துச்சு. ஸோ இங்கதான் உங்க ப்ராம்ப்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். ஓகே, மேன் பவர் அப்படின்னு அது நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. ஜீல் சாஃப்ட் மேன் பவர் கம்பெனி.
ஸோ இந்த மாதிரி இன்னும் ரீடிஃபைன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், மேன் பவர் கம்பெனி வித் 2 ஹியூமன்ஸ் இன் இட். எனக்கு வந்து 2 பீப்புள் அங்க நிக்கிற மாதிரி இருந்தாலும் என் கம்பெனிக்கு அது அந்த என்னோட இதோட செட் ஆகும் அப்படின்னா நீங்க அதையும் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சி, ஸோ மேன் பவர்ன்றது இங்க என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 பேர் சேர்ந்து மேன் பவர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான். அதோட லோகோவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வேர்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ எஸ், ஸோ இதுல வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்காக ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, அண்ட் அதுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிரியேட் அ இமேஜ் ஆஃப் அ ஃபேக்டரி நேம்ட் ஹெர்ப் பிளெஸிங்ஸ். இது வந்து ஒரு ஃபேக்டரி, நீங்க இப்போ ஒரு ஃபேக்டரியில் இருக்கீங்கன்னா இன்னொரு இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு பேனர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்க இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க. எஸ், ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க உங்களோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணி நீங்க இதெல்லாம் பாருங்க. இன்னொரு பெரிய வேர் ஹவுஸ் உங்களோட லோகோஸோட பண்ணும்போது யூ வில் கிரியேட் மோர் ஆத்தென்டிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அண்ட் இன்னும் இல்லை எனக்கு உள்ள பீப்புள்ஸ் இல்லையாங்க அப்படின்னா, ஃபேக்டரி வித் மோர் பீப்புள் இன் இட், தி நேம் இஸ் ஹெர்பல். இப்போ கிரியேட் பண்ணிப்பாங்க. சூப்பர் இல்லையா? ஸோ நீங்க இப்போ ஒரு 200 பேரோட ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு 400 பேர் ஒர்க் பண்ணா உங்களுக்கு ஃபேக்டரி எப்படி இருக்கும், 500 பேர் எப்படி இருந்தா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கேன்வால நம்ம ட்ரீம் லேப் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து புரிஞ்சது அப்படின்னா எஸ் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு ஜம்ப் பண்ணலாம். Give me a minute. எஸ். அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லோகோ கிரியேட்டர் பார்த்தாச்சு, மாஸ் கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தாச்சு, பிராண்ட் டெம்ப்ளேட் மேக்கிங் பார்த்தாச்சு. முக்கியமானது நீங்க கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுல இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா உங்களோட ஹேஷ்டாக்ஸ். ஹேஷ்டாக் சரியா போடலன்னா சரியா ரீச் ஆகாது. டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பெருசா எழுதினாதான் கொஞ்சம் ரீச் ஆகும். அப்புறம் அந்த அல்காரிதம்க்கு அது என்னன்னு புரியும். ஸோ இங்கே தான் உங்களோட சாட் ஜிபிடி நீங்க என்ன பண்ண போறோம், கொஞ்சம் ஹெல்ப் கேட்க போறோம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடி கிட்ட நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின், ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வைக்கிறீங்க. கேன் யூ பி மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி? இப்போ நம்ம ஏஜென்சியை ஹையர் பண்றதுக்கு பதில் என்ன பண்ணா, சாட் ஜிபிடி என்ன பண்றோம், நீ வந்து என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா இருக்க போற அப்படின்ட்டு ஒரு என்டர் பண்ணிட்டோம். எஸ், அது என்ன சொல்லிடுச்சு, எஸ் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருப்பேன், நீ என்னன்னாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரியேட் அ வீடியோ டிஸ்கிரிப்ஷன். ஓகே, 1 minute. Video description for a video for Instagram Reels about robotics courses with hashtags அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது என்ன பண்ணும்னா, அதுவே ஸ்மைலிஸ் எல்லாம் ஆட் பண்ணி, ஸ்டார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வித் அப்டேட்டட் ஹேஷ்டாக்ஸோட என்ன பண்ண கொடுக்கும். நான் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு கீழே நான் பேஸ்ட் பண்ணி போஸ்ட் கொடுத்துட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சுச்சு. இதை யாருக்கெல்லாம் புரிஞ்சது, ஹோப்பெல்லாம் காட் இட். எஸ் எஸ், இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படி நான் டைப் பண்ணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க உங்களோட இது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோபோட்டிக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கே ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இது ஜஸ்ட் மாத்துறேன். என்னோட ப்ராம்ப்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் காப்பி பண்ணி கிரியேட் அ வீடியோ அபவுட் மேன் பவர் ஏஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வித் மை கான்டாக்ட் நம்பர் ஒரு 10 நம்பர் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணுவோம், சூப்பரா உங்க கான்டாக்ட் நம்பரே ஆட் பண்ணிடும். ஓகே, உங்க மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம், உங்க அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், இதுகிட்ட ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கவனிங்க, தி பியூட்டிஃபுல் ஆஃப் திஸ் இஸ், இப்போ பாருங்க, கிரியேட் அ டிஸ்கிரிப்ஷன்
வித்தவுட் மை மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா ஈஸியா அது மொபைல் நம்பர் இல்லாமையும் கிரியேட் பண்ணும், மொபைல் நம்பரோடையும் கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சா ஒரு மாஸ் டேட்டா ரெடி பண்ணியாச்சு, இமேஜாவும் வீடியோவாகவும் லோகோவாகவும் பேனர்ஸாகவும் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணியாச்சு, ஹேஷ்டாக் ரெடி. வேற என்ன, அப்படி ஸ்ட்ரைட்டா எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்ம ஒரே நாள்ல போடக்கூடாது. அதுக்கு நிறைய டைமிங்ஸ் அண்ட் இது இருக்கு. உங்களோட பீப்புள் எப்போ ஆக்டிவா இருப்பாங்கன்னு பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, போடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜம்ப் பண்ண போகுது. இன்னும் நான் ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அது வேணும், வேணும்னா எஸ் அப்படின்னு போடுங்க. அந்த இது பார்க்கணும், 144 பேர் இருக்கும், அந்த ஜோஷ் நான் ஃபீல் பண்ணணும். இதுதான் நவ் சாட் ஜிபிடி இஸ் அவைலபிள் இன் யோர் வாட்ஸ்அப். இந்த ஒரு நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட்ல சாட் ஜிபிடியோ இல்ல பர்சனல் அசிஸ்டன்ட்டோ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். நான் என்னோட மொபைல் ஆட் பண்ணியிருக்கேன். 1 மினிட். நீங்க இந்த நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க, அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா உங்களோட சாட் ஜிபிடி வந்து உங்களோட மொபைல்ல வந்துடும். இப்படி வரும். நான் ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. என்னோட போனை மிரரிங் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இது என்னுடைய போன், இது என்னுடைய போன்ல இந்த சாட் ஜிபிடி இருக்கு. ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா அது லைவாவே எப்படி கூகுள்ல ரியாக்ட் பண்ணுமோ அது வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஓகே, கிரியேட் கண்டென்ட் ஃபார் ரோபோட்டிக்ஸ். நான் போன்ல என்ன பண்ணிக்கலாம், இப்போ கண்டென்ட் கேட்டுக்கலாம், அதை அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நம்ம தனி கூகுள் போயிட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நவ் இட் இஸ் அவைலபிள் இன் வாட்ஸ்அப். இது யாருக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது, எஸ் இந்த ஒரு விஷயம் நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, எஸ் நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றது. இந்த நம்பரை நீங்க தயவுசெய்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல இந்த பிபிடி ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்து உங்களோட கான்டாக்ட்ல சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு உங்களோட கான்டாக்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சர்ச்ல போயிட்டு சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணீங்கன்னா இல்ல என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்கீங்களோ சாட் ஜிபிடி இஸ் யூஸ் இன் யோர் வாட்ஸ்அப். இது நிறைய பேர் பிசிக்கல் மீட்டிங்ல கேட்டிருந்தாங்க, அப்ப என்கிட்ட ஆன்சர் இல்ல, ஐ காட் தி ஆன்சர் நவ். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ எஸ், ஐ ஆல்ரெடி யூசிங் மெட்டாய் இன் வாட்ஸ்அப், இந்த சேம் நாட் டிஃபரன்ஸ் இல்லை. மெட்டாயை யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து அடாப்ட் பாட்காஸ்ட். இப்போ நீங்க வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்க, இமேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க, இது பர்டிகுலர்லி ஃபார் ஆடியோ. இது ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் ஆப். நீங்க வந்து பாட்காஸ்ட் எல்லாம் பண்றீங்க இல்ல வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறீங்க, அதில் ஆடியோ நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் அடாப்ட் பாட்காஸ்ட். நான் லைவ் இது காட்டுறேன் உங்களுக்கு. லைட் அடாப்ட் பாட்காஸ்ட். ஸோ இதான் அந்த வெப்சைட் பேர். ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதுல 3 விஷயம் பண்ணோம். ஒன்னு வந்து மைக் செக் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மைக் ஒர்க் ஆகாதா அப்படின்னா நீங்க இந்த மைக் செக் பண்ணீங்கன்னா டேரக்டா போயிட்டு உங்களோட ஹெட்செட் ஒர்க் ஆகுதா, ப்ளூடூத் ஒர்க் ஆகுதா, உங்களோட ஆடியோ எல்லாம் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப். ஏன்னா நிறைய டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருப்போம், ஆனா பார்த்தா மியூட்ல இருக்கும் இல்ல ஆடியோ ஒர்க் ஆகாது. அதனால அந்த ஒரு மிஸ் ஆப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு பேர் அடாப்ட் பாட்காஸ்ட். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் டு கோ டு என்ஹான்ஸ் பேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 2 விதமான ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களால என்ன பண்ண முடியும், அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வாய்ஸை கன்வெர்ட் பண்ணும். ரொம்ப ஈஸி. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைல் என்ன பண்ணுங்க, இதுல போயிட்டு கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த ஆடியோ ஃபைலை கொடுக்குறேன். இந்த ஆடியோ ஃபைல் வந்து எப்படி இருக்குன்றது பாருங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் இதுக்காக நாங்க பண்ணது. ஸோ இதை நான் என்ன பண்றேன், ஓபன் கொடுக்குறேன். இட் வில் கெட் அப்லோடட். இதுலயுமே ப்ரீமியமா இருக்கு, பட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கதே போதும். ஏன்னா நம்ம எல்லாருமே 30 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆடியோஸ் வந்து ஜென்ரலா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் இது ஃபாஸ்டாகவும் என்ன பண்ணணும்னா உங்களால அப்லோட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் லோடிங். ஸோ இந்த அடாப்ட் பாட்காஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு என்ஹான்ஸ் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. நான் ஆடியோவோட ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். ஆடியோ கேக்குதுங்களா?
Can I add a new word to your vocabulary? So the word is tattletale. Someone, இது usually வந்து என்னன்னு child, who பண்ணது tells இது parents, என்னன்னு பண்ணாம teacher or elders, etc. எக்கோ இருக்கு that பாத்தீங்களா somebody has எக்கோ done கைண்ட் ஆஃப் ஒரு something bad. ட்ரைனஸ் இருக்கு பட் இது வந்து என்னன்னு Example, பண்ணது nobody likes நோ tattletale. நாய்ஸ் So try to solve your எல்லாத்தையுமே problem இது என்ன by பண்ணி yourself ரிமூவ் பண்ணி instead of running to a teacher. So this word ஸோ ஜஸ்ட் பை டவுன்லோட் என்ன ஆயிரும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு விஷயம் எஸ் ஒரு ஆடியோவை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க எஸ் தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே உங்களால பண்ண முடியும். இதுக்கு வந்து லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்க என்ன ஃபைல்னாலும் MP3 ஃபைலா அப்லோட் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ இன்டு அ நாய்ஸ் கேன்சல்ட் ஆடியோவா கொடுத்துரும். இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைப் பண்ணி பாருங்க. பாட்காஸ்ட் இல்ல இதெல்லாம் பண்றவங்க ஒரு மீட்டிங் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டூல் இது என்னன்னு ரொம்பவே ஃபேவரட் Veed.io. இதுல வந்து நிறைய பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா டப்பிங் வீடியோ. ஒரு வீடியோ உங்களால லைவா வித் சப்டைட்டில்ஸோட உங்களால டப் பண்ண முடியும். அண்ட் டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோ என்ன பண்ண முடியும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குற நிறைய ரீல்ஸ் இதுல தான் அவங்க மேக் பண்றாங்க. ஒரு நிமிஷம் நான் லைவாவே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதான் அந்த ஆப். இட் இஸ் கால் வீட். நீங்க லிங்க்ஸ்க்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வில் ஷேர் யூ தி லிங்க்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஏஐனால பண்ண முடியும். ஓகே, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ஏஐ டெக்ஸ்ட் டு வீடியோ. இது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ வீடியோ ஆன், மறுபடியும் இங்கேயும் ப்ராம்ப்ட் தான். ப்ராம்ப்ட் சரியா கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது புரியும். கிரியேட் அ வீடியோ ஆன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லெட்ஸ் டேக் சோலார் 11 வீடியோ ஆன். சார் யாராவது பண்ணிடுவோம் சார். ஷூர் சார். லைவா யாராவது சொல்லுங்க. யாருக்கு பண்ணலாம் போடுங்க. எந்த பிசினஸ்க்கு வேணும் வீடியோ? உங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க கொஞ்சம். எஸ் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஈஸியா. விகே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. வெயிட்டிங் ஸ்கேல்ஸ். வெயிங் ஸ்கேல். நீங்க இப்பயுமே பாத்தீங்களா ப்ராம்ப்ட்ன்ற எனக்கு சொல்றதை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சரியா சொல்ல மாட்டீங்க. எல்லாமே ஒன் வேர்ட்ல டைப் பண்றீங்க. ஓகே, யாரும் முத்திடுவாங்களோ அவசரப்படுறாங்க. சரி, வெயிங் ஸ்கேல் கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார். வெயிங் ஸ்கேல் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டீடைலா கொடுங்க. வெயிங் ஸ்கேல். வெயிட்டிங் ஸ்கேல் கொஞ்சம் தேங்க்யூ சார். நம்ம ரெஸ்பான்சஸ் நிறைய இருக்கு, பட் நம்ம பண்ணுவோம், ஒன்னொன்னா பண்ணுவோம். நீங்க வெயிட்டிங் ஸ்கேல்ஸ் கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்க செல் பண்றீங்களா இல்ல வந்து ஸ்டார்டட் இன் 2000 இந்த நேம் ஆஃப் அக்யூரேட் வி ஹேவ் ஆல் ரேஞ்சஸ். ஓகே, இவங்க கொடுத்துருக்காங்க. பட் நான் கொடுக்க போற ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் அ வீடியோ ஆன் யூசேஜ் ஆஃப் வெயிட்டிங் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிங் ஸ்கேல். வெயிங் ஸ்கேல். சாரி, ஒரு நிமிஷம். எஸ், weighing scales. ஸோ ஜென்ரேட் வீடியோ. இதில் உங்களுக்கு ஃபேஸ் வேணுமா அவதார்ஸ் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எப்படி வந்து டெக்ஸ்ட் இருக்கணும்னு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுவாகவே உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் எழுதும். இதெல்லாம் தான் ப்ராம்ப்ட். இதுபடி தான் என்ன பண்ண போகுது, வீடியோ ரெடி பண்ண போகுது. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக். டோன் எப்படி இருக்கணும்? இப்போ நான் சொல்றது வந்து இன்ஃபர்மேட்டிவ் டோன். ஓகே, அது வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். ப்ரொஃபஷனல் அப்படின்றது ஹே கம் ஆன் கைஸ் வி நீட் டு லுக் இட் அப்படின்றது ப்ரொஃபஷனல் வாய்ஸஸ். இல்ல இப்படி போய் கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா சாரி, நீங்க அதுக்கு முன்னாடி ரீரைட் பண்ணிருக்கணும். இப்போ அது என்ன ஆகுது, வீடியோஸை ரெடி பண்ணுது. அது ரெடி பண்ணட்டும். ஸோ நம்ம பார்க்குற நிறைய ரீல்ஸ் இதில் தான் கிரியேட் பண்றாங்க. இது பண்ணிட்டு இருக்கப்பயே நம்ம என்ன பண்ணலாம், இதோட மற்ற எக்ஸ்ப்ளோர்ஸ் போய் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டப்பிங் வீடியோ தான். இன்னொன்று பாருங்க. ஸோ ஏஐ டப்பிங்ல போயிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். நான் இப்போ அப்லோட் பண்ண போற இங்கிலீஷ் வீடியோ வந்து ஒரு இங்கிலீஷ் வீடியோ. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், தமிழ்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் ஓப்பன், அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. மறுபடியும் என்ன கேட்குது, இது எந்த லாங்குவேஜ்ல டப் பண்ணணும்னா தமிழ். ஐம் கோயிங் டு கிவ் இட் இன் தமிழ். இதுல இன்னொரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு வீடியோ ரெடி பண்றீங்க, பட் நிறைய கண்ட்ரிஸ் என்னோட வீடியோஸ் போகணும் அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோஸ் ஃபுல்லா என்ன ஆகும், நிறைய இடத்துக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்புள் வந்து பார்ப்பாங்க. வாய்ஸ், இந்த வாய்ஸ் வேணுமா? Hi there, welcome to Veed.
இல்ல எனக்கு இந்த வாய்ஸ் Hi there. Welcome to Veed. எனக்கு என்னோட வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னா யுவர் வாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த போய் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்றேன், இந்த வீடியோ பாருங்க. Essential tools that play a crucial role in our daily lives. From the kitchen to the gym, they help us measure everything accurately. 57 செகண்ட் கூடிய ஒரு வீடியோ நமக்கு எவ்வளவு நேரத்துல ரெடி ஆயிருக்கு. நம்ம அப்படி போயிட்டு வரதுல என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லா In cooking, precise measurements ensure recipes turn out perfectly. Too much flour or not enough sugar can ruin a dish. In health and fitness, scales track our weight, helping us set. உங்களுக்கு இப்ப புரியுதா? இல்ல எனக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கல, என்னோட ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ண முடியாதுன்னா நீங்க வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அலோ கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட ரெக்கார்ட் பண்ணி லைவாவே and achieve our wellness goals. But their uses extend beyond personal. ரெக்கார்டிங் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா அதுவாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகுது, உங்க வாய்ஸை ஆட் பண்ணிக்கலாம், உங்க மைண்ட்ல என்ன இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்க பாருங்க. In fitness, scales track our weight, helping us set and achieve our wellness goals. But their uses என் வாய்ஸ் பின்னாடி ஓவர்லாப் ஆகுது. பட் இது எடிட்டிங்ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஒரு தனி டூல். பட் எப்படி கிரியேட் பண்றேன்னு தான் நான் இதுல சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது எஸ் என்னால இது கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் போடுங்க. என்னால ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோவா கிரியேட் பண்ணது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எஸ் போடுங்க. எஸ், யூ கேன் எடிட் தி ப்ராம்ப்ட், எல்லாமே நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணலாம், அந்த டப்பான வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இங்க டிரான்ஸ்லேட் கிளிக் பண்றேன். மேபி லேட்டர். ஓகே, அப்டேட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 minute. ஐ திங்க் இதை நான் மாத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பாருங்க. இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் இது ஒரு தப்பான ஆங்கிலம் வீடியோ. மற்றும் அமெரிக்க ஆங்கிலத்தில் உள்ள வேறுபாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆனா அவங்க ஃபுல்லா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ற சொல் பிரிட்டனில் பேசப்படும் மற்றும் எழுதப்படும் பல்வேறு ஆங்கில மொழிக்கு குறிப்பிடுகிறது. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? இதோட ஒரிஜினல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எஸ், ஓகே, இந்த ஒரு வீடியோ வந்து எவ்வளோ பிழை இல்லாம அதை வந்து நமக்கு மாத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அந்த டிஃபரன்சஸ் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும். யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எஃபிஷியன்ட் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர். 1 minute. ஸோ உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சது. எஸ், எனக்கு டப் பண்றது எப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி வந்து என்னால் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியுதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் புட் ஹியர் எஸ் போடுங்க. ஒரு நிமிஷம். எஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எவ்வளவு தூரம் நம்ம இந்த இது கரெக்டா நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு அப்படின்னு. ஸோ இதான் அந்த ஒரிஜினல் வீடியோ. In this video, we are going to see about the difference between British English and American English. இது பார்த்துட்டீங்களா? இப்போ அப்படியே நம்ம அங்க ஏஐ போனோம்னா இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் ஆங்கிலம் மற்றும் அமெரிக்க ஆங்கிலத்தில் உள்ள வேறுபாட்டை பற்றி ரெண்டும் ஒரே மீனிங் தானே? ரொம்ப அழகா பண்ணிருச்சா? இன்னும் 30 to 40 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோவை என்ன பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது ஃப்ரீ ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ தான் பண்ண முடியும். நான் அது பண்ணதுனால என்ன பண்ணுது, நம்மளால புது வீடியோ பண்ண முடியல. பட் நீங்க உங்க பிசினஸ்க்கு தேவைன்னா யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இது போயிடலாம். எஸ், ஸ்வைப் பேஜஸ். ஸ்வைப் பேஜஸ் அப்படின்றது நமக்கு 1 பேஜ் வெப்சைட், ஒரு லேண்டிங் பேஜ் வேணும் என்னோட பிசினஸ்க்கு அப்படின்னா நீங்க ஸ்வைப் பேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட் இது என்னன்னா, இது வந்து ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் ஆகும். நீங்க டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ இன் லைவ். ஸோ ஸ்வைப் பேஜஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக உள்ள போனோன்னே உங்க மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டு யார் உள்ள வரீங்கன்றதை கேட்கும். ஓன் பிஸ்னஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு இட். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துறீங்க அப்படின்னா கிரியேட் அ நியூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஆரோரா அகாடமி அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பேஜ் டைப், அது வந்து ஒரு கூகுள் சர்ச் ஆடா இல்லை வந்து ஒரு ஸ்மார்ட் பேஜா, நிறைய பேருக்கு அதை நான் லிங்க் ஷேர் பண்ணணுமா, இல்லை மொபைல் ஸ்லைட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட பிசினஸ் போட்டிருந்தீங்க. அவங்களோட பிசினஸ்க்கு நம்ம சாம்பிளுமே மெம்பர்ஸ்க்கு பண்ணி பார்த்துறோம் சார். எஸ் சார், நான் ஏதாவது நானே ஒன்று சூஸ் பண்றேன் ஆல்ரெடி போட்டதுல இருந்து. ஆமா சார், ஏன்னா நிறைய பேர் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கீங்க. 1 minute.
இப்போ ஃபார் அ மில்லட் குக்கீஸ், ஓகே, ஐ எம் கிரியேட்டிங் ஃபார் அ மில்லட் குக்கீஸ். மில்லட் குக்கீஸ்க்கு தான் நான் ஒரு சூஸ் பண்றேன். இது ஒரு ஸ்மார்ட் பேஜாவே என்ன பண்ணிக்கிறேன், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கு, ஃபுட் ரிலேட்டட் இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்க இது எனக்கு கொஞ்சம் ஃபுட் ரிலேட்டடா இருக்கு, ஓகே, ஸோ ஐ எம் யூசிங் திஸ் டெம்ப்ளேட். அவ்வளோதான். ஆல்ரெடி கேன்வா மாதிரி எல்லாமே என்ன பாக்ஸ் வித் எவ்ரி திங் யூ நீட் கிரேட் மீல். இங்க வந்து நான் என்ன பண்றேன், குக்கீஸ் ஆர் கிரேட் மில்லட்ஸ் இந்த மாதிரி டைப் பண்றேன். ஆர்டர் நவ் இதெல்லாம் என்னென்னமோ மாத்தணும். இப்போ என்னோட வெப்சைட் லோகோ மாத்தணுமா, எல்லாத்தையும் நான் இங்க என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றேன். ஓகே, லோகோ வந்து புது லோகோ வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் ஃபார் அ ஆல் நியூ இமேஜ். இப்போ நான் அப்லோட் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அரோரா குரூப்ஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சார் பண்றேன். இந்த லோகோவையும் கேன்வாலே பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆமா, நீங்க கேன்வால பண்ணி கூட என்ன பண்ணலாம், சாரி, எஸ், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல என்ன ஆகும், உங்களுக்கு அந்த லோகோ வந்து நீங்க பிளேஸ் ஆகும். அது வந்து 4 MBக்கு மேல இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணல. பட் இதுதான். ஸோ இதுல நீங்க ஜென்ரலா எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க சேவ் கொடுத்துட்டு இங்க பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இட் வில் கனெக்ட் டு யுவர் டொமைன். உங்களோட ஓன் டொமைன் நீங்க வாங்கிட்டு டிஎன்எஸ் கனெக்ட் பண்ணீங்க, கோட் ஐடி அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸ்வைப் பேஜஸ் யூஆர்எல்லே வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இதை வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு 1 பேஜ் உங்களை பத்தி உங்க கண்டென்ட் பத்தி நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகேங்களா, நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹவ் இட் லுக்ஸ் எல்லாமே யூ கேன். எப்படி இப்போ நீங்க அதை வந்து லேப்டாப்ல எப்படி இருக்கு, ஓகே, மொபைல்ல எப்படி இருக்கும், மொபைல் எப்படி தான், அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் தெரியாம நீங்க ரொம்ப நேரம் யோசிக்க பதிலா இந்த ஆல்ரெடி அவைலபிள் டெம்ப்ளேட்ல என்ன பண்ண முடியும்னா வித் கிவன் பீரியட் ஆஃப் டைம் உங்களால ஒரு கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இங்க வந்து டைப் பண்றேன் மதுரை பெஸ்ட் மில்லட், ஓகேங்களா, இது வந்து எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து இவ்வளவு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 25 இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டூ தி சேஞ்சஸ் அண்ட் இமீடியட்டா நீங்க உங்களோட சிஸ்டம்ல இருந்து யூ கேன் ஏபிள் டு அப்லோட் யுவர் வெப்சைட் இன்டு அ ஆன்லைன் டொமைன். நிறைய பேர் வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்க. லேண்டிங் பேஜ்ன்றது நீங்க ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒரு நாள் ஆஃபர் இல்ல ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் வருது அது பண்றீங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கோ இதுக்கோ வந்து நீங்க இந்த லேண்டிங் பேஜஸ் யூஸ் பண்ணலாம். வெப்சைட் அப்படின்றது உங்க லாங் டேர்ம் ப்ராடக்ட், அது வந்து உங்களோட டிஜிட்டல் ஷோரூம் மாதிரி. ஸோ அதுக்கு சப்ஸ்டியூட்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு ஒன் பேஜ் வெப்சைட் மாதிரி தான். வெப்சைட் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே, கிரேட். இந்த இது புரிஞ்சது எனக்கு, எப்படி ஸ்வைப் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்றதுன்னு புரிஞ்சதுன்னா எஸ் போடுங்க. ஏன்னா எனக்கு அந்த அஷூரன்ஸ் இருந்தால் தான் ஐ கேன் ஏபிள் டு கோ தேர். நெக்ஸ்ட் இதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஏபிள் டு. ஓகே, நிறைய பேர் நான் சொன்னதை கேட்டுட்டு சூப்பர் மாஸ் அப்படின்ட்டு போடுறீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஓகே, we are having I think it is the final slide for me. Yes, slides GPT. உங்களுக்கு பேர்லயே தெரிஞ்சிருக்கும், இது வந்து சாட் ஜிபிடி வெர்ஷன் மாதிரியே இருக்க ஒரு ஸ்லைட் ஜிபிடி. இதை விட ஒரு பெஸ்ட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல சார் எடுக்கிறாரு. அதுவும் பாருங்க, இது வந்து என்னன்னா இட் வில் பி வெரி ஹியூமனா, ஒரு ஹியூமன் உருவாக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இது. ஓகேங்களா, ஏன்னா நீங்க தாமா யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து தெரியும் ரொம்ப ப்ரொஃபஷனலிசமா ஒரு டிசைனர் எப்படி பண்ணாங்களோ அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும். பட் இது வந்து இந்த ஜிபிடி வந்து இட் மோர் ஹியூமனா இருக்கும். ஸோ இது நானே ஒரு கிரியேட் பண்ண ஒரு சோலார் பேனல் அண்ட் யூசர்ஸ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் இருந்தே என்ன பண்றேன் உங்களுக்கு கொண்டு போறேன். ஒரு சாம்பிள் வந்து நம்ம மெம்பர்ட்ட எடுப்போம் சார். கண்டிப்பா சார். ஜுவல்லரி பிரீத்தம் ஜுவல்லரி போட்டிருக்காரு நினைக்கிறேன். பிரீத்தம் ஜுவல்லரி, பிரீத்தம் ஜுவல்லரிக்கு ஒரு பிபிடி பண்ணுவோம் சார். ஓகே, கிரியேட் அ கம்பெனி அல்ல கிரியேட் அ பிரசன்டேஷன் ஆன் கோல்ட் இல்ல பெனிஃபிட்ஸ் ஆஃப் investing in gold by Pritham சொல்லுங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த தீம் உங்களுக்கு பர்பிள் தீமா ஒயிட் தீமா இல்ல உங்களுக்கு கஸ்டம் தீம் இருக்கு அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிரியேட் ஸ்லைட்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா பார்க்கும்போது அது ஒரு கிளியரா இல்லாத ஒரு பிபிடி மாதிரி தான் இருக்கும். இமேஜஸ் நிறைய லோட் ஆகாது,
ஃபாண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அது கேட்கும், இதெல்லாம் ஓகேவா இல்லை நீங்கள் எடிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் ஸ்லைட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் டேக் இட்ஸ் டைம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் அண்ட் இதை வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற இமேஜ் என்ன பண்ணும் எடுத்து கொடுக்கும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேலாப்பில் பார்த்தீங்கன்னா இட் நாட் லுக் குட், ரொம்ப ஒன்று என்னது, பட் கிவ் இட் சம் டைம். டைம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இட் வில் கீப் ஆடிங் so many data towards it. இட் இஸ் ஃப்ரீ. இதில் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு, காமா மாதிரி தான். நீங்கள் அதுக்கடுத்து ப்ரே பண்ணணும். இப்போதைக்கு எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாமே ப்ரீமியம் டபுள் ப்ரீமியம் தான். ஸோ பார்த்தீங்களா, அஸ் வி கிவ் சம் டைம் அதுவே என்ன பண்ணிக்கிச்சு, இட் ஹாஸ் கிரியேட்டடா எல்லா இமேஜோட நீட்டா ஒரு ஹியூமன் எப்படி கிரியேட் பண்ணுவாங்களோ இட் ஹாஸ் கிரியேட்டட். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்லைட் ஜிபிடியோட திங். நீங்கள் சைன் இன் பண்ணீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அஸ் அ பிடிஎஃபாவோ அஸ் அ பிபிடியாவோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப் இந்த செஷன் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் எப்படி ரெடி பண்ணுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எஸ் கொடுங்க, இல்லை ஒரு வேர்ட்ஸ் கொடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த சாட் ஜிபிடி எப்படி பண்ண அப்படின்றத நான் அதை மட்டும் என்ன பண்ணுறேன், ஐ கிவ் யூ அ ஸ்மால், ஒரு ரொம்ப 2 minutes கவனிச்சுக்கோங்க.